ஹalleluya. கர்த்தர் நல்லவர். சோ மீண்டும் தேவனை ஆராதிக்கும்படி தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் கடந்து வரும்படி தேவன் பாராட்டி இருக்கிற கிருபை மேலானது, அவருடைய அன்பு மேலானது. கடந்த நாட்கள் அவரை நாம் ஆராதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய நாளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். மாதம் எப்படி சென்றது என்று சொல்லி தெரியல என்று சொல்லக்கூடிய ஒரு உண்டு. ரொம்ப போராடிக்குதே, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி நாட்களை ஆமென் கணித்தவர்களும் உண்டு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். நாம் இந்த நாளில் மீண்டும் தேவாதி தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக ஆமென் கர்த்தர் இப்படி நல்ல கிருபையை தந்திருக்கிறார். நல்ல தயவை, ஆண்டவர் இரக்கத்தை, என்னுடைய பாதுகாப்பை நோக்கி தந்திருக்கின்றார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி அப்படி நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நம்ம தேவனை நோக்கி பார்க்கலாமா? உமக்கு நன்றி தகப்பனே. பரலோகத்தின் தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துயாதி துயவரை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகாராஜாவை உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எஸ் ஆமென் ஆமென். நீங்க எத்தனை நல்லவர் சுவாமி. ஹalleluya. அப்பா நாங்கள் உங்கள் சன்னிதானத்தில் ஆமென் ஆமென் ஹalleluya நின்று மீண்டும் நோக்கி பார்க்கும்படி எஸ் பாடி துதிக்க கர்த்தரை ஆராதிக்க இப்படிப்பட்ட வாக்கியத்தை தந்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. எங்களோடு கூட ஆண்டவரை இணைந்து உம்மை ஆராதிக்கிறவர்களை தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட ஆண்டவரே இந்த வார்த்தைகளை, ஆராதனை பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் செய்த சகல நன்மைகளும் மேலானது. இந்த நாளிலும் செய்து கொண்டிருக்கிற நன்மை மேலானது. எஸ் இனி வரப்போகிற நாட்களிலும் கர்த்தர் செய்கிற நன்மை மேலானதாக, பெரிதானதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து, தேவன் எங்களோடு கூட இருந்து, அப்பா ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எஸ் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய மகிமை விளங்குவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் விளங்குவதாக. ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை விளங்குவதாக. எஸ் ஹalleluya. ஆவியோடு பாட, கருத்தோடு பாட. எஸ் ரீகமரபலவா. ஆமென் ஆமென். பாடும்போதே நீ மீட்டுக் கொண்ட ஆத்துமா கெம்பீரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன். ரீகமரப ஷபலபரபலவா. ஹalleluya ஹalleluya. கர்த்தராகிய தேவன் அப்படி மகிமையாய் கூட இருந்து எங்களை மகிமையாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தயவுள்ள கருத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஓகே, வாழ்த்துக்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கும், அருமையான எங்களுடைய நண்பர்களுக்கும், அதே மாதிரி அறிமுகமானவர்கள், நாங்கள் சொல்லக்கூடியவர்கள், யாரெல்லாம் இதை பார்க்கின்றீர்களோ, ஒருவேளை இப்போ பார்க்கலாம் அல்லது இதுக்கு அடுத்து நாங்கள் யூடியூப்ல போடும்போது அதை பார்க்கலாம். நீங்க எப்போ பார்த்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்கள் எல்லாவற்றிலும் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து தேவன் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்து திருப்தியாய் நிறைவாய் நடத்துவாராக. கர்த்தருக்கு கொடான ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த உலகத்தின் முடிவு பரிணம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். எஸ் அப்படி உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் நடத்துவாராக. வாழ்த்துக்கள். இப்பொழுதும் ஸ்தோத்திரம். கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். பிரிய தரிசனி ஆமென். அவங்க செல்லமா பிரியா சொல்லுவாங்க. ஆமென். நாம் வந்து இப்பொழுது ஆமென் பாடலை பாடி ஆராதனையை நடத்துவார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். வெல்கம். சந்தோஷம். நாம் இணைந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். கடந்த நாளெல்லாம் இந்த விடம் தொடங்கி
துதித்து நாம் தேவனை ஆராதிப்போம். எங்களோடு கூட நீங்களும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பாடல், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பாதுகாத்த தேவன் அவர். தாயின் கர்ப்பத்தில் உருவான நாள் முதலாய் அன்றைக்கு தாயின் சொன்னது போல என் தாயின் கர்ப்பத்தில் நீ எழுந்தே என்று சொன்னது போல
மாற்றுவார், இயேசு மாற்றுவார், மாறிடும், எல்லாம் மாறிடும். ஆமென். வேதத்துல பார்க்கிறோம், யாபேஸ் என்கிற ஒரு ஸ்தோத்திர ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அவனுடைய தாய் தன்னை அவங்களை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாபேஸ் என்று சொல்லி பேரிட்டாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் அந்த துக்கமாகவே இருந்ததாக நம்ம பார்க்கல. ஏன்னு சொன்னா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாபேஸ் இப்படியாக ஜெபிக்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கெல்லாம் என்னை விலக்கி காத்தருளும் என்று சொன்னபோது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த பாடலை பாடும்போதே நமக்கு ஒரு விசுவாசம், என்னுடைய துக்கத்தை எல்லாம் அவர் மாற்றப் போகிறார், என்னுடைய துயரத்தை எல்லாம் அவர் மாற்றப் போகிறார். அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமோ, வேதத்தில் சொல்லப்பட்ட சில சம்பவங்களை நாம் விசுவாசிக்கிறோமோ, அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில அது நடப்பதற்கு அது 100% அது உண்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தோடு கூட பாட போகிறோம். என்னுடைய துக்கத்தை எல்லாம் அவர் மாற்றப் போகிறார், என் துயரத்தை எல்லாம் அவர் மாற்றப் போகிறார் என்று சொல்லி நாம் எல்லாம் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். ஒரு விசுவாசத்தோடு கூட கடந்த நாட்களில் இருந்த எல்லா துக்கத்தையும் அவர் மாற்றப் போகிறார். என்னுடைய துயரத்தை இயேசு மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. துயரம் எல்லாம் மாற்றிடுவார்.
துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஏன் சொன்னார்? அவர் வருவார் என்று சொன்னார். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். தாவீதின் வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறுவதற்கு சாத்தியமில்லாத ஒரு நேரத்திலே ஆமென் தேவன் தாவீதை சந்தித்தார். அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே மாற்றினார். இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு, நம்முடைய எல்லா காரியங்களையும் நமக்காக பொறுப்பெடுத்து செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை மூடி ஆராதிக்கலாம். ஆவியானவர்
எல்லாம் மாறி நாங்கள் நிறைவான ஒரு நபராய் மாறுவதற்கு நீர் உதவி செய்கிறீர். நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட நாங்கள் இருக்கும்படி நீர் எங்களை ஆண்டவரை விரும்புகிறீர். அப்படியே ஆசீர்வதிக்கும் நீர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா. தொடர்ந்து இந்த நாளிலே எங்களோடு இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய வார்த்தை எங்களோடு கூட இந்த நாளிலும் பேசி பரிசுத்த ஆவியானவரே நன்மை செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். சகல துதிகளும் மகிமை நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் சர்வ வல்லவர். ஆமென். நல்ல ஒரு ஆராதனை. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் துக்கமெல்லாம் மாற்றுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை நமக்குள்ளாக, பலனை நமக்குள்ளாக, சுகத்தை நமக்குள்ளாய் கொண்டு வருகிறவர். ஆமென். தேவனுடைய பாடலை பாடும்போது, ஆராதிக்கும் போது தேவன் நம்மளோடு கூட இருந்து அவர் கிரியை செய்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். ஆமென். கர்த்தர் நல்ல அருமையான ஒரு ஆராதனை. ஸோ ஆராதித்த ஊழியக்கார மகளை இன்னும் ஆண்டவர் பயன்படுத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் இசை வாசித்த ஆமென் ஹல்லேலூயா கூட பாடின ஆமென் பிள்ளைகளை கர்த்தர் தேசங்களிலே ஆண்டவர் பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆமென் பார்க்கின்ற இனி பார்க்க போகிற ஆமென் அப்படி ரெண்டு நிலையில் இருக்கு பாருங்க. இப்பவும் பார்க்குறவங்க உண்டு. ஸோ இன்னும் ஆமென் இது முடிந்த பின்பாக பார்க்கக்கூடிய ஆமென் சபையார், அதே நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய நண்பர்கள், அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள் எல்லாரும் உண்டு. தெரியாத நபர்கள் கூட உண்டு. ஸோ எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆஸ்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஸோ கடந்த வாரத்திலே நாம் அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 12:2 நான் பயப்படாமல் நம்பிக்கை இருப்பேன். ஒரு அருமையான வார்த்தை. ஸோ இந்த வாரம் முழுவதும் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை பலப்படுத்தியிருப்பார் என்று சொல்லி, கர்த்தர் உங்களோடு கூட இருந்திருப்பார் என்று சொல்லி நீங்கள் அவரை பாடி துதித்திருப்பீர்கள், அவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பீர்கள். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அதை சார்ந்த இன்றைக்கு ஒரு தலைப்பிலே நாம் சில வார்த்தைகளை தியானிக்கலாம். ஸோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமரின் புஸ்தகம் 12:12 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆமென். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு கூட ஆண்டவர் இடைபடும்படியா தேவனுடைய வார்த்தை நம்ம கடந்து வந்து நம்மளை அந்த தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பும்படியா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்க, நம்முடைய வீட்டை ஆண்டவர் சந்தோஷமாய் வைக்க, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் சந்தோஷமாய் வைக்க ஆமென். நம்ம அவரே நம்பி இருக்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஆகையால் நம்பிக்கையிலே, அவரை நம்புகிற நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்கும்படியா தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியா அப்படி தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியத்தில் நாங்கள் பயந்த நாட்கள் உண்டு, திகைத்த நாட்கள் உண்டு, சோர்ந்து போன நாட்கள் உண்டு. ஆனால் அந்த காலங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி, தைரியப்படுத்தி நல்ல வார்த்தையை தந்திருக்கிறீங்கப்பா. அது மட்டுமல்ல, பாடல் மூலமா எங்களை பலப்படுத்திருக்கீங்க ஆண்டவரே. சில நண்பர்கள் மூலமா, அவங்க பேசுற வார்த்தையின் மூலமா கர்த்தர் எங்களை பலப்படுத்திருக்கிறீங்க, தைரியப்படுத்திருக்கிறீங்க. எஸ், எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவரை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நாங்கள் சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாய், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யாவரும் ஆமென் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாக நீர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசும்படியா தேவ ஆவியானவர் இடைபடும்படியா சொல்லியிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொரு ஆமென் நபர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற ஆமென் சோதர மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறும்படியா சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. குடும்பத்திலே ஐயோ கசப்பாய், குடும்பத்திலே ஆமென் வருத்தமாய், குடும்பத்திலே ஆமென் நெருக்கடியா இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளை, இருளா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, வருத்தமாய் நெருக்கமாய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். அந்தந்த வீடுகளிலே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே, சத்தத்தை கேட்கின்ற எல்லாருடைய வீடுகளிலும் எஸ் தெய்வீக பிரசன்ன பரிசுத்த ஆவியினால் உண்டாக்குகிற தெய்வீக மகிமை இறங்கி யாவரையும் சந்தோஷப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தெய்வமே, நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி.
உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஹalleluya. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை நீங்க எங்களுக்கு தந்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்ம ரோமர் 12:12 ஆமென் நம்ம பார்க்கலாம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிந்த வார்த்தை, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த பூமிக்குரிய காரியத்துல நம்பிக்கையாக இருக்கலாம், இனி வரக்கூடிய பரலோகம், இனி வரக்கூடிய பூமிக்குரிய காரியமா இருக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் ஆனா கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆமென். ஹalleluya. ஸோ பவுல் எழுதும்போது இதை ரோம சபைக்கு எழுதுகிறார். அந்த வார்த்தை நமக்கு கூட இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஒருவேளை இப்படி நீங்க நினைக்கலாம், எப்படி 2 மாசம் ஏப்ரல் மே போய்விட்டது, இந்த மாதம் ஏதாவது ஸ்கூலுக்கு அல்லது எதையாவது ஒரு பள்ளிக்கூடம் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைத்தோம். ஆனா அதை என்ன செய்யலையா, திறக்கலையா, எப்படி அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இந்த பிள்ளைகள் ஸ்கூல் போனால் நாங்களும் சில வேலைகளுக்கு போவோம், அப்படி இப்படி அடுத்தடுத்த காரியங்கள் நடக்கும். ஆனால் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் திறக்கலையா, ஆனால் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே சொல்றேன், நீங்க தேவனோடு கூட இருந்தீங்கன்னா, தேவனை சார்ந்து இருந்தீங்கன்னா, தேவனுடைய காரியத்தில் நீங்க இருந்தீங்கன்னா, கட்டாயம் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் வைப்பார். ஹalleluya. அதனால இந்த வீட்டில் இப்போ இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப போட்டு மன அழுத்தத்துல மன குழப்பத்துக்குள்ள அப்படி கொண்டு போக வேண்டாம். கொஞ்சம் அதை ஃப்ரீயா நீங்க எடுத்துக்கோங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. ஏன்னா கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அப்படி வருகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருப்போம். ஆமென். ஹalleluya. சூழ்நிலைகளை பார்த்து அப்படி அல்ல. அதே பவுல் தான் இன்னொரு இடத்துல ஒரு சபைக்கு எழுதுகிறார், ஆமென், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ரெண்டா திரும்பியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறார். அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா லாக்டவுன், அவருக்கு லாக்டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயில் வாழ்க்கையில் இருக்கின்றார், சிறைச்சாலை வாழ்க்கையில இருக்கும்போது பவுல் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, எந்த சூழ்நிலை எப்படி மாறினாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும் என்பதுதான் ஆமென் ஆண்டவர் நமக்கு சொல்லி தரக்கூடிய வேத வசனம், நமக்கு தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தரோடு கூட தேவனோடு கூட இருக்கிறவங்க நல்லா எப்போதுமே எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பாங்க. பாருங்க, ஒரு அம்மா சொன்னாங்க, இடையில அவங்க போன் பண்ணும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி ஐயா, நான் இந்த மாதிரி என் வாழ்க்கையில இந்த லாக்டவுனுக்கு முன்னால, இந்த 2 மாசத்துக்கு முன்னால கூட சில காரியங்கள் இப்படி எனக்கு நடக்கல, ஆனா நான் இப்ப எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த வசனத்தெல்லாம் நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது அந்த அம்மா அப்படி சொன்னாங்க பாருங்க. சோ எனக்கு உண்மையிலே சந்தோஷம். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்னுடைய எல்லா காரியத்திலையும் என்னை நிரப்பி, ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல காரியத்திலையும் நிரப்பி, இன்னும் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் செய்கிறார். ஆகையால் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய வார்த்தை. ஆமென். ஹalleluya. சோ கர்த்தருக்குள் அப்படி சந்தோஷமா இருக்க, ஆமென், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். நேற்று தினத்துல அப்படிதான் எங்களுடைய வீட்டுக்கு 2 நண்பர்கள் வந்தார்கள். அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வந்தார்கள். ஸோ அவங்க வந்த நேரத்துல இருந்து அவங்க போன நேரம் வரைக்கும், ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் தான், ஆனா அந்த நண்பர்கள் பாருங்க, அவங்க வந்து அவங்களோடு கூட நாங்க கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், சபை மக்களுக்கு என்ன செய்கிறார், இன்னும் சில நண்பர்கள் வாழ்க்கையில் நாங்க கேட்கும் போதும் கர்த்தர் என்ன செய்கிறார், ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். அவங்க வாழ்க்கையில அதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிட்டு அடுத்து நாங்க ஜெபித்தோம். ஜெபிக்கும் போது அவங்க சொன்னாங்க, வந்த நண்பர்கள் சொன்னாங்க, அந்த சகோதரர் சொல்லும்போது, அண்ணே நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், முதல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க, அடுத்து நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்த 2 பேருமே நல்ல ஊழியக்காரர்கள், அவங்க 2 பேருமே ஜெபித்தாங்க பாருங்க. அடுத்து நானும் ஜெபித்தேன் பாருங்க. அந்த ஜெபமே, அந்த பேசுற காரியமே மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது. ஹalleluya. ஸோ அந்த மகிழ்ச்சி பாருங்க, என்னைய, அது சந்தோஷம் என்னைய நிரப்பிட்டே இருந்தது. அதுதான் தேவன் தருகிற சந்தோஷம். ஸோ வாரத்தின் முதல் நாளாக இருக்கலாம், வாரத்தின் கடைசி நாளாக இருக்கலாம், மாதத்தின் முதல் நாளாக இருக்கலாம், மாதத்தின் கடைசி நாளாக இருக்கலாம். ஆமென். கர்த்தருக்குள் நீங்கள் கர்த்தரோடு கூட நடந்தால், தேவனோடு கூட நடந்தால், தேவனோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாமே சந்தோஷமாய் இருக்கும். ஆமென். ஹalleluya. ஏன்னா
அவர் மேல நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை வரும். எல்லாவற்றையும் நம்ம நம்புவோம். அந்த நம்பிக்கை வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும், அடுத்த அவன் எப்படி ஃபர்ஸ்ட் கீரை போட்டு செகண்ட் கீரை போடுறோமோ, ஒரு பைக்கில் அதே மாதிரி தான், ஒரு காரில் எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கீரை அடுத்த செகண்ட் கீர் போடுறோமோ அதே மாதிரி தான் நம்பிக்கை வந்துருச்சுனால என்ன வந்துடும், சந்தோஷம் வந்து விடும். ஆகையால் இப்போ நாம கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம், ஆண்டவர் மேல வைத்திருக்கிறோம், நம்பிக்கை தேவன் மேல வைத்திருக்கிறோம். அதனால கர்த்தருக்குள்ளாக நம்ம என்ன செய்கிறோம், சந்தோஷமா இருக்கின்றோம். ஏன்னா அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இதுவரைக்கும் அப்படி நடத்தி இருக்கிறார் இல்லையா? சோ அதனால நம்ம தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஒரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வசனத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம நம்புகிறது கர்த்தரால் வரும். இந்த நாட்கள்ல நம்ம சந்தோஷப்படுவதற்கு ஏதுவா சங்கீதம் 62ல பார்க்கிறோம், சந்தோஷப்படுவதற்கு ஏதுவான காரியம் யாரால வருகிறது, கர்த்தராலே வருகிறது. அதனால நம்ம நம்புகிறோம், எதை நம்புகிறோமோ அது கர்த்தராலே வருகிறது. ஆகையால் சந்தோஷப்படுகிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப அழிஞ்சு போயிட்டு இருக்குது, ரொம்ப வந்து பயங்கரமான சூழ்நிலைகள்லாம் வருது. இதெல்லாம் இந்த நாட்கள்ல இன்னைக்கு ஜனங்கள் வந்து இது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆத்மா பாரப்படுறது வேற, ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறதும் ஆத்மாவுக்காக அழுகிறதும் அது வேற. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் சிலருடைய வாழ்க்கையில இன்னும் இந்த பூமியினுடைய காரியங்களை குறித்து கவலையா வருத்தமா இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தா சில பேர் ரொம்ப குழப்பத்திலே இருக்கிறாங்க. ஏன்னா சீனாவில் வந்து கொரோனா தொடங்கி அங்க நடக்கும்போது இப்போ இந்தியாவில் வந்து இப்போ இருக்கிற வேகமான காரியங்கள் இல்லை. வேகமான காரியங்கள்னு சொன்னா ஏசப்பா சீக்கிரத்துல அடுத்த நிமிஷத்துல வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த செய்திகள் அதிகமா இல்லை. அதே நேரத்துல ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் அந்த வெட்டுக்கிளிகள் தோண்டி அந்த நாடுகளை சேதப்படுத்தி பயிர்களெல்லாம் அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கும் போதெல்லாம் இந்தியாவில் அவ்வளவு பெரிய பயம் என்ன செய்யல இல்லை. ஆனா இப்போ பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பாதிப்பு இந்தியாவுக்கு வரும்போது இங்க இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அது வேகமாயோ அடுத்த நிமிஷம் அடுத்த நொடியில அப்படிங்கிற மாதிரி தேவன் வருவார், ஆண்டவர் வருவார் அப்படின்னு சொல்லும்போது ஜனங்களுக்குள்ள என்ன அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு குழப்பம். என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னா அவர் வந்தார், நான் அவரோட கூட போவேனா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அல்லது அவநம்பிக்கை அல்லது ஒரு குழப்பம் அப்படி இருக்கத்தான் செய்யுது. இன்னும் ஒரு அதுல சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஒரே வார்த்தையில அழகா அதே ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல பவுலே அழகா சொல்லிக்கிறார் தெளிவா. அங்க ரோமர் புஸ்தகத்தை 8வது அதிகாரத்துல நான் பரலோகம் போவேனா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அற்று அல்லது குழப்பமான சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அழகான வார்த்தை. அதுல 1வது வசனம் பாருங்க, ஆனபடி நான் கிறிஸ்து இயேசுவுக்கு பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நல்லா கவனிங்க, ஆக்கினை தீர்ப்பு இல்லையா? யாருக்கு? ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு. ஆகையால் இன்றைக்கு ஒன்று சொல்லணும், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள், தேவனுக்கு உட்பட்டவர்கள். ஆகையால் ஆம்சிகத்தின்படி நடக்கிறவங்களுக்கு அவன் கொஞ்சம் பயம் நடக்க இருக்கலாம். ஆனா ஆவியின்படி நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விதத்திலே அந்த அச்சமோ குழப்பமோ அவன் நம்பிக்கை இருக்கக்கூடாது. நமக்கு வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவன் நம்பிக்கை அவன் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது, அவன் நம்பிக்கை நமக்கு எடுத்து போட முடியாய் சொல்லுகிறது. என்ன சொன்னால் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆகையால் தான் சொல்றோம், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும்படியா, தேவன் மேல நம்பிக்கை வைக்கும்படியா, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும்படியா சொல்லுகிறோம். அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது நாம என்ன செய்ய மாட்டோம்னா அவர் நம்பிக்கையாகவோ சந்தேகமாக குழப்பமாக இருக்க மாட்டோம். சோ தேவனுடைய வார்த்தை, சிலர் இன்னும் ஒரு சில பேர் அவங்க சபைக்கு பல வருஷமா போயிருக்கலாம், ஆண்டவரை தேடி இருக்கலாம், பல காரியத்தை செய்திருக்கலாம், ரொம்ப ஆவியில நிரம்பி அப்படி ஜெபித்த ஆட்களாக கூட இருக்கலாம். ஆனா இப்போ ஒரு சில பேர், இன்னும் ஒரு சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, எனக்கு தகுதியே கிடையாது. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு தகுதியே கிடையாது. அப்போ எப்பதான் தகுதி அப்படிங்கறது மாதிரி. சோ இப்போ இந்த பூமியில வந்து அப்போ
அதை சொல்றாங்க, எனக்கு தகுதியே கிடையாது. எனக்கே ஒரு அப்படி சில பேரை நான் பார்த்துனானே, அதிக பேரை பார்த்துருக்கேன், எனக்கு தகுதியே கிடையாது. அப்போ நான் யோசித்து பார்ப்பேன், அப்படி எப்பெல்லாம் தகுதிப்படுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பாரு, அப்படி கூட நான் நினைச்சிருக்கிறேன். ஸோ இதுல வேத வசனம் என்ன சொல்றது அப்படின்னு பாருங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆவது அதிகாரம் அதுல 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்றார், கொரிந்தியர் சபைக்கு சொல்றார், 2 கொரிந்தியர் 3:4 நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆமென். எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் பாருங்க. 5வது வசனம், எங்களால் ஏதாகலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. அழகா சொல்றார் பாருங்க, நாங்கள் எங்களாலே ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. மனுஷர்களுக்கு நம்மளாலே தகுதியானவர்கள் அல்ல. ஆனா அடுத்து சொல்லப்பட்டு பாருங்க, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. சோ தேவன் தான் தகுதிப்படுத்துகிறார். இந்த பூமியில நம்ம ஒரு சரியான வாழ்க்கை வாழ்வதற்கும், இந்த பூமியில நிம்மதியாக, இந்த பூமியில ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த நம்பிக்கையினால் வருகிற சந்தோஷமாய் வாழ்வதற்கும் தகுதிப்படுத்துகிறவர் தேவனால். நம்முடைய தகுதியே தேவனால் உண்டாயிருக்கிறது. எல்லா தகுதியும் யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. ஒருவேளை தேவனுடைய அன்பாக இருக்கலாம், தேவனுடைய கிருபையாக இருக்கலாம், ரட்சிப்பாக இருக்கலாம், இந்த பூமிக்குரிய சகல ஆஸ்வாதமாக இருக்கலாம், நன்மையாக இருக்கலாம், இனி வரப்போகிற உலகமாகிய பரலோக நன்மையாக இருக்கலாம், பரிசுத்த அங்கே மேலான வாழ்க்கையாக இருக்கலாம், நித்திய காலமாய் இருக்கிற வாழ்க்கையாக இருக்கலாம். எல்லாமே தேவனால் உண்டாயிருக்கிறது. எல்லா தகுதியையும் தேவனே உண்டாக்கி இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே உண்டாக்கி இருக்கிறார். இந்த தகுதி, அந்த தகுதி, அப்படிப்பட்ட தகுதி, அப்படி எல்லாமே மனுஷர்கள் அதிக காலத்துல தங்களுக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. தப்பு இல்லை, கட்டாயம் எல்லா தகுதி இருக்க வேண்டும். பரிசுத்தமா, கீழ்ப்படுத்தலா, தாழ்மையா, அன்பா, ஆமென், இன்னைக்கு வருகைக்கு உண்டான ஆயத்தமா, எல்லா காரியமும் இருக்க வேண்டும். ஆனா எல்லா தகுதியையும் யார் உண்டாக்குகிறார் என்று சொன்னால், ஆமென். அடுத்த வசனத்துல பாருங்க, தேவனால் உண்டாயிருந்த அடுத்த வசனம் பாருங்க, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. எஸ், நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டின் அல்லது புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினால் எங்களை தகுதிப்படுத்தினவர் அவரே எங்களை தகுதிப்படுத்தினார். யார் தகுதிப்படுத்தினார்? தேவனே தகுதிப்படுத்தினார். யார் மூலமாய் தகுதிப்படுத்தினார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தகுதிப்படுத்தினார். ஆகையால் மனுஷன் மூலமாய் ஒரு தகுதி வருவது அல்ல, உலகத்தின் மூலமாய் ஒரு தகுதி வருவது அல்ல. இவங்கெல்லாம் பரிசுத்த பரலோகம் போவாங்க அல்லது இவங்கெல்லாம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் வச்சிருக்காங்க. ஆனா கர்த்தர் வச்சிருக்காரு பாருங்க, அவருடைய லிஸ்ட்ல இருக்குது. ஏன்னா நம்மை தகுதிப்படுத்துவது. சில ஆட்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் பரலோகம் போவாங்க அல்லது இவங்கெல்லாம் இதெல்லாம் சரியான ஆள் அப்படிங்கிற அந்த நியாயத்திற்ப இவங்களே எடுத்துட்டாங்க, பூமியில எல்லாம் முடிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் உண்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தகுதி, எங்களை தகுதிப்படுத்தினவர் ஆமென், தேவனே தகுதிப்படுத்தியிருக்கிறார். எப்பொழுது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தத்தை கொடுத்து அவர் நமக்காக மரித்தார், அன்றைக்கே அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறபடினால் நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனே தகுதிப்படுத்தியிருக்கின்றார். எங்களை அவர் ஊழியம் செய்ய தகுதிப்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும்படி ஆமென் கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த தகுதிப்படுத்தின தேவனுக்கு ஆமென் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தகுதியை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். தகுதியை ஆண்டவரே உண்டாக்கியிருக்கிறார். நீ என் பிள்ளைப்பா அப்படிங்கிற தகுதி. எஸ், எவ்வளவு நல்ல காரியம் பார்த்தீங்களா? நீ என் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நல்ல தகுதி. நீ என் ஊழியக்காரர் நல்ல தகுதி. நான் இதெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறேன், ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், பகுத்தறிவை கொடுத்திருக்கிறேன், புத்தியை கொடுத்திருக்கிறேன், அறிவை கொடுத்திருக்கிறேன், தேவனை கொடுத்த அறிவு, உன்னை கொடுத்த அறிவு நான் கொடுத்திருக்கிறேன். ஆகையால் ஆமென் ஸ்தோத்திரம், நானே இந்த தகுதியெல்லாம் உண்டாக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரே நமக்கு தகுதியை உண்டாக்கி இருக்கிறார். அதில் எந்த விதமும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், நம்மளுடைய தகுதியை பார்த்து அல்ல, நம்மை தகுதிப்படுத்தினவர் கர்த்தர் இப்போது நம்மளை தகுதிப்படுத்துகிறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்பதற்கு அல்லது இந்த பூமியிலே நீங்கள் நானும் சந்தோஷமாய் வாழ்வதற்கு தகுதிப்படுத்தியிருக்கிறவர் கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கின்றார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
ஆகையால் நீங்க வைக்கிற நாம் வைக்கின்ற நம்பிக்கை எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்க வேண்டும். வேத வசனம் அந்த ரோமர்ல பாருங்க, அந்த சந்தோஷத்தை நமக்குள்ளாக எப்படி உண்டாகுதுன்னு பாருங்க. அந்த ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல நமக்குள்ளாக அந்த 5:5 சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை என்ன செய்கிறாராம்? இருதயத்துல ஊற்றுகிறார். இருதயத்துல ஊட்டி இருதயத்துல நிரப்புறார். நிரப்புனதுக்கு அடுத்து அந்த வேதவசனம் பாருங்க 5:5. ஆமென். கவனிங்க, ரோமரின் புஸ்தகம் 5:5 தெரிந்த நல்ல ஒரு வார்த்தை. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. பாத்தீங்களா? நம்ம தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியை எங்க ஊட்டி இருக்கிறாரா? இருதயத்திலே ஊட்டி இருக்கிறார். அப்ப இருதயம் எல்லாமே தேவனுடைய அன்பினால நிரப்பப்படுது. தேவனுடைய அன்பினால நிரப்பப்பட்டு இப்ப நம்ம யாரும் சார்ந்தா இருக்கிறோம், யாரைத்தான் நோக்கி இருக்கிறோம், யாரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேவனைத்தான் நினைக்கிறோம், இயேசுவைத்தான் நினைக்கிறோம், ஆண்டவரைத்தான் நினைக்கிறோம். அதனால சொல்ல முடியும் அந்த நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? இயேசுவே நினைத்துக்கிட்டு இருக்கிற, அவரே எனக்கு எல்லாம் சொல்லி நினைத்துக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்களா? அவரே எல்லாமே இயேசு சொல்லுவோம். பாத்தீங்களா? சோ அந்த இயேசு மேல வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்த மாட்டாது. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்லலாம்? அந்த நம்பிக்கை இயேசு மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, என் ஆண்டவர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், அதனால நான் வெட்கப்பட மாட்டேன். இப்படி சொல்லுங்க, நான் இயேசு மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் வெட்கப்பட மாட்டேன், என்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஏசாயா புஸ்தகம் 61:7 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தடையான பலன் வரும். ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, அருமையான ஒரு வசனம் 61, நல்ல ஒரு அருமையான வசனம் 61, அதுல 7வது வசனத்தை பாருங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தடையான பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். நமக்கு உண்டாகும், நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டாகும். ஹalleluya. இரட்டத்தனையான பலன் உண்டாகுமா? தங்கள் தேசத்தில், நம்ம தேசத்துல நமக்கு வேண்டிய சுதந்திரம் உண்டாகும், நம்ம தேசத்துல நமக்கு வேண்டிய பலன் உண்டாகும். 2 மடங்கு பலன் பூமியில இருக்கலாம், அல்லது தேவனுடைய சமூகத்தில் இருக்கலாம், பூமிக்குரிய அல்லது இனி வரக்கூடிய உலகத்துக்குரிய பரலோகத்துக்குரிய பலனாக இருக்கலாம். ஆண்டவரே அருமையான வார்த்தை தருகிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக. ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க வெட்கப்படுறது மாதிரி சில காரியங்கள் இருக்கலாம். சோ இந்த நாட்கள் அப்படி இல்லாம கூட இருக்கலாம், ஆனா இதுக்கு முந்தின காலங்கள்ல அப்படி இருக்கலாம். எந்த காலமாக இருக்கலாம், இல்ல இனி யோசிக்கலாம், ஐயோ நீ வரக்கூடிய காலங்கள்ல நான் ஏதாவது நான் வெட்கப்பட்டுறணும் அப்படிங்கிற நிலையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த வார்த்தையில் அழகா சொல்றாரு, இல்ல உங்க வெட்கத்துக்கு பதிலா இனி உங்களுக்கு நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, நீங்க வெட்கப்படும்படியாக காரியங்கள் நடக்காது. எஸ் நம்புங்க, கவனிங்க, வெட்கப்படும்படியான காரியம் நடக்காது. வெட்கத்துக்கு பதிலாக 2 தடையான பலன் வரும். ஆமென். ஹalleluya. 2 தடையான பலன் வரும். வெட்கத்துக்கு பதிலாக 2 தடையான பலன் வரும். எஸ் ஒருவேளை நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட சில காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி நினைக்க வேண்டாம். ஏன்னா இயேசுடைய அன்பு உங்க இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை நம்பிக்கையினால நிரப்புகிறார். பாருங்க, இன்னும் நம்ம சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆமென். அந்த 15வது யோவான் புஸ்தகம் 15:11 நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 15:11 யோவான் 15:11 யோவான் 15:11 வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க, அந்த 9-10 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல சொல்றாரு, என்னிடத்துல நீங்க அன்பா இருக்கணும். ஏன்ட்ட நீங்க அன்பா இருக்கீங்கிறதுக்கு அடையாளமே என் வார்த்தைகளை நீங்க அப்படியே ஸ்தோத்திரம் என்ன செய்யறதுதான், அப்படி கேட்டு அதன்படி செய்யறதுதான். இப்போ அந்த அன்பு, தேவன் மேல அன்பு, அதை குறித்து ஆண்டவர் அந்த 15:9 யோவான் 15:9-10 வசனங்கள்ல ஆண்டவர் சொல்றார். அதுக்கு அடுத்து
12வது வசனத்துல நீங்கள் ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்க, அன்பாயிருங்க. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்க அப்படிங்கிறார். அப்போ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு வசனம் வருது பாத்தீங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சந்தோஷம் உங்களில் எப்படி இருக்க வேண்டுமா, நிறைவா இருக்க வேண்டுமா. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு பஸ் சொல்றாரு ஆண்டவர். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எப்படி இருக்கணுமா, நிலைத்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஒரு மரம் அழகா அந்த வேர் வந்து கீழே இருக்கும்னு சொன்னா, வேர் வந்து ஸ்ட்ராங்கா அடியில் இருக்கும்னு சொன்னா, எத்தனை புயல் வந்தாலும் எத்தனை சூழ்நிலையில எவ்வளவு காற்று அடித்தாலும் அந்த மரம் எப்படி இருக்குமா, அப்படி ஸ்ட்ராங்கா நிலைத்திருக்கும். அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மளை நல்ல உறுதியான மரமாய் கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கின்றார். இதுவரைக்கும் எத்தனை வார்த்தைகள், எத்தனை சத்தங்கள், எத்தனை ஜெபங்கள், எத்தனை காரியங்கள், அத்தனை நம்மளை உருவாக்கி இருக்கிறார், உறுதியாய் உருவாக்கி இருக்கின்றார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், தேவன் சொல்றார், ஏன் சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்கணும். அது மட்டுமல்ல, நிலைத்திருக்கிறது மட்டுமல்ல, எப்படி இருக்கணுமா, நிறைவா இருக்க வேண்டுமா, நிறைவா இருக்க வேண்டுமா. அதனால தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடியவங்க. ஸோ ஒருவருக்கு ஒருவர் வேலை சில காரியத்தில் வீட்டில் குடும்பத்தில் என்னுடைய கணவனார் என்னை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய மனைவி என்னை நேசிக்க மாட்டேங்க, என்னுடைய பிள்ளைகள் என்னை நேசிக்கிறது வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, ஆமென், நீங்க சொல்லணும், ஆமென், இப்போ ஆண்டவரே நாங்கள் அப்படி ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த அன்பு இருதயத்தில் நிரப்ப, அந்த அன்புனால நிரப்பப்பட்டாலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கிறோம். எப்படி வர ஆரம்பிக்கும் தெரியுமா? ஆமென், நான் இப்போ எப்படி இருப்பேன், ஆமென், இனி எப்படி இருப்பேன்னு சொன்னா, நாங்க சந்தோஷமா இருப்போம். சொல்லுங்க, நாங்க சந்தோஷமா இருப்போம், நாங்க சந்தோஷமா இருப்போம், நாங்க சந்தோஷமா இருப்போம். ஏன்னா எந்த சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இல்ல, உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் அல்ல. இயேசுவே சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம். ஜீசஸ் சொல்றாரு, அவரே சொல்றாரு பாருங்க, என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும், அந்த சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதுக்கடுத்து கேட்கிறார், ஒருவேளை அப்படி இல்லை, கொஞ்சம் நிலைச்சிருந்த, நிலைத்தும் இருக்கல, நிறைவாகவும் இருக்கல, சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, அடுத்த வசனத்துல, அந்த அடுத்த அதிகாரத்துல 16வது அதிகாரத்துல 24வது வசனத்துல ஆண்டவர் மீண்டும் சொல்றாரு பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றை கேட்கவில்லை, கேளுங்கள். அவர் ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, கேளுங்க. அதுல கமா அப்படி போட்டு பாருங்க, கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரத்துல கேட்கலாமா, இயேசுவிடத்துல கேட்கலாமா, தெய்வத்துல கேட்கலாமா? எங்க வீட்டுல அன்பே இல்லப்பா, அதனால எனக்கு நம்பிக்கையே இல்லாம இருக்கிற மாதிரி, வெறுப்பா இருக்கிற மாதிரி அப்படி இருக்கலாம். ஒருவேளை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஆனா இன்னொரு வெட்டத்தனையான நன்மை வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அந்த நம்பிக்கையாக இருக்கலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் செய்வார், சுதந்திரம், எனக்கு வேண்டிய சுதந்திரத்தை என்னுடைய தேசத்திலே கர்த்தர் தருவார். ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டாகலாம். இந்த வார்த்தை கேட்கும்போது அந்த நம்பிக்கை உண்டாகலாம். நீங்க சந்தோஷமா இருக்கலாம், சந்தோஷமே இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல ஆமென், ஜனங்கள் எல்லாம் கவலையோடு இருக்காங்க. அவங்களுக்கு இயேசுவின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க இருக்க வேண்டும். அதனால உங்க வீடு அன்பினால் நிரப்பப்படட்டும். கணவன் கொஞ்சம் விட்டு கொடுங்க, மனைவி கொஞ்சம் விட்டு கொடுங்க, பிள்ளைகள் பரவாயில்ல கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்க. ஆமென், அன்பினால் நிரப்பப்பட வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கேட்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாமா? எஸ், ஆமென். நீங்க ஒருவேளை இந்த நேரத்துல இந்த ஆமென் நேரடியா நீங்க பாப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா என்னோட நீங்க கேட்கலாம். இல்ல இதுக்கு அடுத்து கூட நீங்க பார்க்கக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்பிக்கையோடு கூட கேளுங்க. ஹல்லேலூயா. எஸ், கேட்க போகிறோம். ஆமென் ஆண்டவரே. ஏசப்பா, உங்க சந்தோஷம் எனக்கு நிறைவாய் வேண்டும் ஆண்டவரே, உங்க சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்கப்பா, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையில ஆமென். ஐயோ என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி உலகம் யோசித்துக் கொண்டு இருக்கிறது. ஆனா நாம அப்படி உலகத்தின் யோசனை நமக்கு உண்டாக வேண்டாம், கிறிஸ்துவின் யோசனை நமக்கு உண்டாயிருந்தா போதும், கிறிஸ்துவின் எண்ணங்கள் நமக்கு உண்டாயிருந்தா போதும், தேவனுடைய நன்மை நமக்கு உண்டாயிருந்தா போதும். என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சந்தோஷம் அப்படிங்கிறாரு, என்னுடைய சந்தோஷம் இந்த வார்த்தையை கேட்கின்ற என் பிள்ளைகள் எல்லாருக்கும் நிறைவா இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Yes, praise the Lord. Oh, rikamalabala. Amen, amen. எத்தனை பேர் அப்படி கேட்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி கேட்கிறீங்க? ஹalleluya. ஆமென். நம்பிக்கை உண்டாவதற்கு தேவ அன்பு ஊற்றப்படுவதாக, தேவ அன்பு ஊற்றப்படுவதாக, இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்படுவதாக, குடும்பங்களில் தேவ அன்பு ஊற்றப்படுவதாக, தேவன் மேல் வைக்கிற அன்பு, எஸ், ஒருவருக்கு ஒருவர் வைக்கிற அன்பு அது ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கின்றேன். ஹalleluya. அந்த அன்பு ஊற்றப்பட்டு அந்த அன்பு நிரம்பும் போது ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் கர்த்தர் மேல நம்பிக்கை, எல்லா காரியத்திலும் கர்த்தர் மேல நம்பிக்கை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, எஸ், சந்தோஷத்தினால் 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 ஆண்டவர் நிரப்ப வல்லவர். நிரப்புங்க டாடி, நிரப்புங்க டாடி, நான் கேட்கிறேன் ஆண்டவரே, இதோ உங்க ஊழியக்காரனாகி நான் கேட்கின்றேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ரெக்கமலபலபா. ஹalleluya. ஆமென். எஸ், எங்கள் விசுவாச குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலேயும் ஆண்டவரே தேவ அன்பு ஊற்றப்படுவதாக, அந்த அன்பினால் நம்பிக்கை உண்டாவதாக. எஸ், இந்த பூமியுடைய காரியத்திலே இனி வரக்கூடிய பரலோகத்துடைய காரியத்தை குறித்த நம்பிக்கை இயேசுவின் நாமத்தினால் உண்டாயிருப்பதாக. எல்லா குழப்பங்களுக்கும், எல்லா சந்தேகங்களுக்கும், எல்லா அவநம்பிக்கைக்கும் இயேசுவின் நாமத்தினால் முடிவு உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறேன். கேட்கிறீங்களா? என்னோடு கூட கேட்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தினால ஆமென். சந்தோஷம் நிறைவாய் உண்டாவதாக, சந்தோஷம் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். நிறைவாய் உண்டாவதற்கு ஏதுவான ஆண்டவரே, வியாதி பட்டிருப்பாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாருக்கும் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் தேவைகளோடு கூட இருப்பாங்கன்னு சொன்னா தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கடனை நான் எப்படி கட்டுவேன், எப்படி நான் இனி வேலைக்கு போவேன், எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன். ஹalleluya. அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம். ஹalleluya. நிலையில யார் இருந்தாலும் கர்த்தர் மாற்ற வல்லவர், இயேசு மாற்ற வல்லவர். யாபேசை கர்த்தர் ஸ்தோத்திரம் துக்கத்திலிருந்து சந்தோஷமாய் மாற்றினவர். இன்றைக்கே துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, அந்த சந்தோஷம் நிறைவாய் மாறுவதாக, வீடுகளிலே அந்த சந்தோஷம் இறங்கி வருவதாக. ரேகாமலாபாரா. ஹalleluya. எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை, எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது, ஆனால் கூட அது நிறைவா இல்லை, எனக்கு பயம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னா ஹalleluya. ரேகாதாராபா. ஆமென். இன்றைக்கு ஸ்தோத்திரம் நம்ம கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கிறோம். இப்போது நான் சொல்ற இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் சந்தேகங்கள், அப்படிப்பட்ட அவநம்பிக்கையான காரியங்கள் எஸ் மாறுபடியா கர்த்தர் மேல, இயேசு மேல நம்பிக்கை உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். நம்பிக்கை உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். எஸ், அந்த வல்லமை இறங்குவதாக, அந்த நம்பிக்கை இறங்குவதாக, தேவ அன்பு மீண்டும் நான் சொல்லுகிறேன் ஊற்றப்படுவதாக. நிரப்புங்க சுவாமி. ஹalleluya. நீதிமானுடைய சிரஸ்ல ஆசீர்வாதங்கள் தங்கும். எஸ், தங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது சொல்லுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் ஆண்டவரே. எஸ், ஹalleluya. பூமிக்குரிய சகல தேவைகளுடைய ஆசீர்வாதங்கள் தங்குவதாக, அந்த தங்குவதற்கு உண்டான நம்பிக்கை இயேசுவின் நாமத்தில் சிந்தையிலே உண்டாயிருப்பதாக. எல்லா எதிராய் வருகின்ற சிந்தைகளை, மாம்சத்தில் எழும்புகிற சிந்தைகளை, சுயமாய் சிந்திக்கிற சிந்தைகளை ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கின்றேன், நிர்மூலமாக்கி ஜெபிக்கின்றேன். ரேகாபாலாபா. எஸ், இயேசுவின் சந்தோஷம். பவுல ஜெயில வச்சிருக்காங்க, அடிச்சு உதைச்சு வச்சிருக்காங்க. அந்த பவுல் சொல்றாரு, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் சுவிசேஷகன் கட்டப்பட்டிருக்கிறேன். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? நான் கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் சுவிசேஷகன் கட்டப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில ஒருவேளை இன்னைக்கு இந்த லாக்டவுனாக இருந்த சில காரியங்களும் அப்படி இருக்கலாம், ஆனா நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி அது கட்டப்பட்டிருக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நற்செய்தி, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த நற்செய்தியை கேட்கும் போது எஸ், கர்த்தர் எங்களை இப்படி நடத்துகிறார், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், தேவன் எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறார், தேவன் எங்களுக்கு சுகம் தந்து நடத்துகிறார், பாதுகாப்பு தந்து நடத்துகிறார். எஸ், கேட்கிற அதே செய்தியை போல ஓ எல்லாருடைய வாழ்க்கையும் உண்டாயிருப்பதாக, எல்லாருடைய வாழ்க்கையும் உண்டாயிருப்பதாக. எஸ், எங்கள் தேசத்துல நல்ல செய்தி வரட்டும் ஆண்டவரே. இந்த மரணம், இந்த வியாதி, இந்த வைரஸ், இந்த வெட்டுக்களினுடைய சேதங்கள்
எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. தேசத்திலே மாற்றம் வருவதாக. ரேகாமா லாபா. முழு உலகத்துக்கும் அந்த மாற்றம் வருவதாக. ஹalleluya. Thank you Holy Spirit. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் நாங்கள் இருக்கட்டும், தைரியமாய் இருக்கட்டும், அசுபலமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படி சுகமாய் இருக்க ஆமென். கர்த்தர் உண்டாக்குவது சுகத்தை உண்டாக்குவதற்காய் நன்றி, தைரியத்தை உண்டாக்குவதற்காய் நன்றி, நம்பிக்கை உண்டாக்குவதற்காய் நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இந்த நாளில் மீண்டும் ஆராதிக்க துதிக்கும் வார்த்தையை தியானிக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் பயன்படுத்தும் சகல துதி மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அருமையான ஒரு ஆராதனை தந்தீங்கப்பா. தேங்க்யூ. நீங்க வந்த ஆவியான வந்து எல்லாம் மாற்றுவீங்கப்பா. எஸ், அந்த ஹalleluya பிரச்சனை மேல இருக்குது. ரேகா ராதா லாபா. ஹalleluya. தொடர்ந்து நல்ல வார்த்தை தந்திருக்கீங்கப்பா. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. எஸ், தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து கர்த்தர் அப்படி நடத்துவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நேசப்ப நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் சுகபலன் சமாதானம் ஆமென். இந்த செய்தியை கேட்கின்ற யாவரோடு கூட தேவ சபையோடு கூட தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இன்னும் என்றும் சதா காலங்களிலும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓகே, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபை சமாதானம்